உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த அமாவாசை பௌர்ணமியை தாந்திரீகத்துல மேஜரா பாக்குறதுக்கான ரீசன் என்ன சார்? இந்த தாந்திரிகமும் வேதம் சம்பந்தப்பட்ட பூஜைகளும் உண்டு. இதுல அக பூஜைகள்னு இருக்கு, புற பூஜைகள்னு இருக்கு. பஞ்சமியும் அஷ்டமியும் பார்த்தீங்க அப்படின்னா திதி சூன்யமாயிரும். அவங்களுக்கு போய் நீங்க அன்னைக்கு உள்ள நாள்ல இந்த மாதிரி தாந்திரிக பூஜைகள்லாம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் தான் வரும். சுவாமியே இல்லைன்னு சொல்றவங்க கூட முன்னோர்களை நம்ம தமிழர்கள் விட மாட்டாங்க. அமாவாசைங்கிறது பேசிக்காவே என்ன, பித்ருக்களுக்கான விஷயங்கள் சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு போய் தொழிலை தொடங்குற தொழில்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. கடக லக்னக்காரங்களுக்கு ஒருவேளை கடக லக்னத்துக்கு யார் அதிபதி அவங்க கெட்டு போயிருந்தால் அவங்களோட அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 days நல்லா இருப்பாங்க. 15 days எமோஷ்னலாக டிஸார்டர் ஆவாங்க. பசும்பால் இருக்கு பாருங்க, அவ்வளோ பெரிய தாந்திரிக பரிகாரம். மினிமமாக 16 days to 48 days அவங்க அபிஷேகம் பண்ணால், அதுவும் அந்த பௌர்ணமியிலேருந்து அபிஷேகம் பண்ணாங்கன்னா என்ன கேட்டாலும் கிடைக்கும். சுய ஜாதகத்தை பார்த்து நாங்கள் இந்த 2025 ஆரம்பிக்கிறாங்க, 90% அவங்களுக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்ற முடியுமா? நம்ம ஜாதகத்தில் எழுதாத எதுவுமே நமக்கு நடக்காது. நமக்கு இல்லாத ஒன்று நமக்கு கிடைக்காது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தொடர்ந்து தாந்திரிகம்னா என்ன, தாந்திரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களை பயம்பூத்துறதுக்கு கிடையாது. நம்ம சாத்வீகமான வழிபாடு எப்படியோ தாந்திரிகமும் அந்த மாதிரி ஒரு வழிபாடு முறை தான். சாத்தன் வழிபாடு மாதிரி பல வழிபாடுகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடும் ஒரு தாந்திரிக வழிபாடே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய முக்கியமான தகவல்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு 5 தலைமுறை தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கோம் மேம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி. உலகமெங்கும் வாழும் நமது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓகே சார், இப்போ நிறைய பேருக்கு தாந்திரீகம் அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட்டாக மைண்ட் எங்கே போகும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு பூஜை செய்யறது, பௌர்ணமி அன்னைக்கு பூஜை செய்யறது, இப்படி தான் போகும். இந்த அமாவாசை பௌர்ணமியை தாந்திரீகத்தில் மேஜராக பார்க்கறதுக்கான ரீசன் என்ன சார்? இது உண்மைதான். அதாவது இது என்ன காரணம் அப்படின்னா, தாந்திரிகம்னா ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. மந்திர யந்திர தாந்திரிகம்ங்கிறது உண்டு. இதில் தாந்திரிகத்தில் நீங்கள் வெறும்னா அந்த ஏலக்காய் இதெல்லாம் அஞ்சரைப்பட்டி தாந்திரிகம்னு சொல்லுவோம். இது மூலிகைகள் பேசிக்கானது. பட் இது மட்டுமே கிடையாது. இப்போ வெல்த் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி தாந்திரிகத்தை பற்றி ஒருத்தவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க தாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய இதை வச்சு நீங்கள் இப்படி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இது மட்டுமே தாந்திரிகம் இல்லை. தந்திரி பூஜைகள்னு சொல்லப்படுது. தந்திரி பூஜைகள்னால் என்ன, தாந்திரிக பூஜைகள்னு இருக்குது. அப்போ இது எப்படி வைதிக பூஜைகள் எப்படி உண்டோ, எப்படி குருக்கள் பூஜைகள் உண்டோ, வைதிகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, வேத பூஜைகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த தாந்திரிகமும் வேதம் சம்பந்தப்பட்ட பூஜைகளும் உண்டு. அப்போ இதுலேயும் மந்திரங்கள் உண்டு. அப்போ தாந்திரிக பூஜைகள் எப்படி இருக்கும், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் நம்ம இதுக்கு எடுத்துக்கோங்க, சபரிமலை கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே தந்திரின்னு இருப்பாங்க. அது ஒரு ஹை லெவல் ஆஃப் பூஜா. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லாருமே தன்னை சொல்லிக்கிறாங்க, சரியா, தாந்திரிக சக்கரவர்த்தி, நான் தான் பெருசு. அது அல்ல, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்படி அல்ல. இது என்ன, அந்த தாந்திரிக பூஜைகள் எப்படி இருக்கும்னா சூக்ஷம பூஜைகள். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத ரிசர்ச் பண்ணுங்கள். அங்கே இருக்கக்கூடிய தந்திரிகளுக்கு அவ்வளோ விஷயங்கள், அந்த ஆகர்ஷண விஷயமா இருக்கலாம், எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அந்த பூஜைகளோட தன்மை சூக்ஷம நிலையில் நிறைய இருக்கும். இதை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி தாந்திரிகம்ங்கிறது வெறும் பிரிஞ்சி இலை விஷயங்கள் மட்டும் கிடையாது. ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு சில பயிற்சிகளை நீங்களே செய்யும்போது, தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் செய்யும் பொழுது சூக்ஷம ரீதியாக, சூக்ஷமங்கிறது கண்ணுக்கு தெரியாதுமா, ஸ்தூலம்ங்கிறது கண்ணுக்கு தெரியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா சூக்ஷமம், அது கண்ணுக்கு தெரியாது. இந்த ஸ்தூலங்கிறது உடல், அப்போ இது கண்ணுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சூக்ஷமமான விஷயங்களில் வரக்கூடிய விஷயங்களில் பூஜைகள்லையே இதில் அக பூஜைகள்னு இருக்குது, புற பூஜைகள்னு இருக்குது. இதில் சில சப்தமே இல்லாத சில பூஜைகள்லாம் பண்ண முடியும். அப்படிலாம் பண்ணால் அதோட எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும். அந்த வகையில் தான் திதிகள் வெறும் அமாவாசை பௌர்ணமி மட்டும் கிடையாதுமா. சில ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதன் சம்மந்தப்பட்டதோ
இல்லை புதன் சம்மந்தப்பட்ட ஜாதகங்கள் அஷ்டமியில் பிறந்திருந்தாலோ, அப்போ அந்த இடத்துல என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு வந்து பஞ்சமியும் அஷ்டமியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திதி சூன்யமாயிரும். இப்போ அவங்களுக்கு போய் நீங்கள் அன்னைக்கு உள்ள நாளில் இந்த மாதிரி தாந்திரிக பூஜைகள்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவ் தான் வரும். ஸோ இது பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிறது நீங்கள் என்ன பேசிக்காக புரிஞ்சுக்கணும், இது தாந்திரிகத்தில் மட்டும் கிடையாதுமா, வைதிகத்திலையும் உண்டு, தாந்திரிகத்திலையும் உண்டு, மாந்திரிகத்திலையும் உண்டு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடிய பூஜைகளுக்கு எதுக்கெல்லாம் பண்ணலாம், அப்படி அந்த அமாவாசை திதிக்குள்ள பூஜைகள் என்னென்ன பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுமா, அமாவாசை சம்பந்தமான சில பேர் திதியே கொடுக்காம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. முன்னோர்களை மறந்துடுவாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுவாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட முன்னோர்களை நம்ம தமிழர்கள் விடமாட்டாங்க. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய திராவிடர்கள்னு சொல்கிறது அப் டு உங்களுக்கு மகாராஷ்டிரா வரைக்கும் உண்டு. எல்லாத்துக்குமே இந்த பித்ருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விடமாட்டாங்க. ஆனால் சில பேர் என்ன நினச்சிப்பாங்க, அவங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டோம் இது பண்ணிட்டோன்னு மூதாதையரை விட்டுருவாங்க. இதனால சில நேரங்கள் என்ன ஆகிடும்னாமா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்காம இருக்கும்போது தடைகள் நிறைய வரும். இந்த தடை என்னன்னே தெரியாமல் சில விஷயங்கள் இருப்பாங்க. அப்போ அந்த அமாவாசைங்கிறது பேசிக்காகவே என்ன, பித்ருக்களுக்கான விஷயங்கள் சிறப்பாக செய்யணும். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு போய் தொழிலை தொடங்குற தொழில்லாம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அமாவாசையில் பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்போ வளர்பிறையில் பண்ணலாம். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கான விஷயம். ரெண்டாவது விஷயம் எந்த சம்மந்தமான பூஜை, அப்போ பித்ருதோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கடுமையான பித்ருதோஷம் இருக்கும். நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சில குடும்பங்கள், நான் சொல்கிறத ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் பல பேருக்கு தெரிஞ்சால் கீழே டைப் பண்ணுங்க நண்பர்களே. அந்த கடுமையான பித்ருதோஷம்லாம் இருந்தது அப்படின்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் குழந்தைகளே இருக்காது. அப்போ 4 பேர் இருப்பாங்கம்மா, அவங்க வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் வீட்லேயும் ஒரு சில பேர் வீட்டில் குழந்தையே இருக்காது. சில பேர் வீட்டில் அந்த 4 பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தா இறந்து போயிடும். அப்புறம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நோயாகவே இருப்பாங்க, வாரிசே இல்லாமல் போயிடும். சில பேர் பார்த்திங்கன்னா அகால மரணங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவங்க எங்கே பிடிக்க மாட்டாங்கன்னா, அவங்க என்ன தவறு செய்கிறாங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களோட மூதாதையருக்கு இதெல்லாம் நாங்கள் மலையாள பிரசன்னத்தில் தெரிஞ்சிடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா, என்ன தவறு அப்போ அதை கரெக்ட் பண்ணிட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாயிரும். ஸோ பித்ருக்கள் சம்மந்தமாக. ரெண்டாவது விஷயமா, ஒருத்தர் நீங்கள் இந்த இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் சொல்கிற தவறாக நினைக்காதீங்க. லா ஆஃப் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா, அதாவது ஒரு சராசரி விகிதத்தில் எடுத்திங்கன்னா, முன்னாடி 100 பேர்லமா 80 பேர் நல்லவங்களாக இருந்தாங்க. இன்றைக்கி 100 பேரில் 60 பேர் தான் நல்லவங்களாக இருக்காங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது நீங்களே ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே அதே மைண்ட் செட்டில் இருப்பாங்களான்னா கிடையாதுமா. அப்போ அவங்க பார்க்குற பார்வைகள் கூட வேறையாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் திருஷ்டி சம்மந்தமாக, அதே மாதிரி அல்பத்தனமான விஷயமா இருக்கும். இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அல்பத்தனம்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு சாதாரண ஒரு பிளாட்டுக்காக இருக்கலாம், ஒரு 5 அடி இடம்பத்துக்காக இருக்கலாம், ஒரு வயலுக்காக இருக்கலாம். கடைசியாக ஒரு நாள் யதார்த்தமான உண்மை, அந்த மண்ணு தான் நம்மளை சாகடிக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. மண்ணை நம்ம ஜெயிப்போமா, மண்ணு நம்மளை சாப்பிடுமானா மண்ணு தான் நம்மளை சாப்பிடும். ஆனால் அது புரியாமல் இந்த மண்ணுக்காக சண்டை போட்டுண்டு பகையை வளர்த்துட்டு தவறான மாந்திரிகத்தில் நல்ல மாந்திரிகமும் இருக்குது, சரிங்களா, கருப்பு மாந்திரிகமும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி துஷ்ட விஷயங்களை நோக்கி போய் சில குடும்பங்களை பாதிப்பு வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பாதிப்புனால வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுனாமா, மருத்துவர்களே எத்தனையோ கிளைண்ட்டு எனக்கு உண்டு, சரிங்களா, டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சுருக்கவங்களே என்னோட கிளைண்ட்ஸ் உண்டு. அப்போ மருத்துவர்களாலே கண்டுபிடிக்க முடியாத அறிவியலுக்கு மீறி இருக்கக்கூடிய மெய்ஞானமான விஷயங்களில் அவங்க ஜாதக ரீதியாக இந்த மாதிரி தடைகள்லாம் இருந்ததுன்னா அவங்க எவ்வளோ தான் எக்ஸ்ட்ராவகண்ட்டாக ஒர்க் பண்ணாலும் அது தடுத்துட்டே தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி டயத்துலலாம் இந்த எதிரி சம்மந்தமாக, அதே மாதிரி ஏதோ நமக்கு தெரியாத சில விஷயங்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் அந்த டயத்தில் அந்த பிரயோகங்கள் பண்ணலாம், சரிங்களா. அடுத்தது நீங்கள் கேட்டீங்க, பௌர்ணமி கேட்டீங்க, சரியா. இந்த பௌர்ணமி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த அமாவாசை பௌர்ணமி கணக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேரோட லெவல் வந்து குறிப்பாக சில லக்னத்தெல்லாம் எடுத்திங்கன்னா, அப்படி சொல்கிறேன் கோச்சிக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் ரிசர்ச்சாகவே சொல்லிடுறேன். சந்திரன் யாருக்கெல்லாம் கெட்டு போயிருக்கோ, குறிப்பாக கடக லக்னக்காரங்களுக்கு, ஒருவேளை கடக லக்னத்துக்கு யார் அதிபதி அவங்க கெட்டு போயிருந்தால் அவங்களோட அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் நல்லா இருப்பாங்க, 15 டேஸ் எமோஷ்னலாக டிஸார்டர் ஆவாங்க. அதே மாதிரி ஒரு சுயஜாதகத்தில் சந்திரனோட தன்மை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால், இவங்க தான்மா சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, 4ஆம் அதிபதி கெட்டு போனவங்க,
செவ்வாய் சூரியன், அதே மாதிரி சந்திரன் கெட்டு போனவங்க, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்க தான் எதை கண்டாலும் பயம். அதே மாதிரி கிழக்குல சாமியை மாற்றிட்டா மாறிடும், மேற்கில் சாமியை மாற்றிட்டா மாறிடும், இந்த வீட்டை இடிச்சிட்டு இப்போ தான் 4 கோடி கட்டணும், இன்னும் ஒரு 8 கோடி வாஸ்துபடி போட்டு கட்டு, அதுக்கு கடனை வாங்குன்னு சொல்லி ஏமாந்து போய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பும், இந்த மாதிரி சந்திரன் கெட்டு போன அமைப்பில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்போ அந்த டயத்தில் நம்ம எதையும் மாற்றலாம் முடியாது. இங்கே புரிஞ்சுக்கணும், எழுதப்பட்ட ரூலெல்லாம் மாற்றலாம் முடியாது, ஆனால் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் மேலே. அப்போது இந்த மாதிரி இந்த பூஜைகளை பௌர்ணமி தினங்களில் அவங்களுடைய இந்த மாதிரி சந்திரன் கெட்டு போன நபர்கள்லாம் இருந்தாங்கன்னா ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் பயங்கரமாக இருக்கும். இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அமாவாசை அமாவாசைலேருந்து பௌர்ணமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பில் இருப்பாங்க. குறிப்பாக கடகலக்னக்காரங்க, நான் சொல்கிறது புரியுதுங்களா, ஹைப் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்த கடகலக்னக்காரங்க யாரை வேணால் ஓப்பன்லி சேலஞ்சுங்க. கடகலக்னக்காரங்கள்ட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்க செஞ்ச உதவியவும் அவங்க மறக்க மாட்டாங்க, அவங்க செஞ்ச துரோகத்தையும் மறக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா, அந்த வில் பவர் இருக்குது பாருங்கள், அவங்களோட ஸ்ட்ரென்த்தே வேறமாக இருக்கும். ஆனால் இமோஷ்னலாக ரொம்ப டவுன் ஆவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களாம்மா, அவங்களோட வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்சாக வாட்ச் பண்ணிங்கன்னா, ஒன்றா அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்குள்ளே இந்த 15 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கும், இல்லைன்னா அந்த பௌர்ணமி டு அமாவாசை டயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஒருவேளை சுயஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் சந்திரனும் கெட்டு போய் ஒருவேளை ராகுவோட தொடர்பு கொண்டோ கேதுவோட தொடர்பு கொண்டோ இந்த மாதிரிலாம் இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும்போது பௌர்ணமி திதிகளில் அவங்களுக்கான பூஜைகளை பண்ணும்போது பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30% தான் அவங்களுக்கு ஒரு growth இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவகண்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் கற்றுக் கொடுத்தா அவங்களும் அந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது இந்த தாந்திரிக ரீதியாக பண்ணும்போதுமா ஓரளவு பெட்டர்மெண்ட் கிடைக்கும். அப்போ எதனால இப்போ இவங்க தப்பிப்பாங்க, ஒரு ஸ்டேஜில் அந்த பயம் போயிடும். சரி, கிழக்கில் இந்த இதில் வந்து ஈசானிய மொழியில் படி இருக்குது, இதனால தான் நம்ம வீடே நல்லா இல்லை, இந்த சிந்தனையெல்லாம் போயிடும். அப்போது என்ன ஆயிடும், ஜோதிடம்ன்றது என்னதுமா, ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலை, பயமுறுத்துறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்போ இந்த பயமே போயிடுச்சோ அப்போ யதார்த்தங்கள் புரியும். அப்போ யதார்த்தங்கள் புரிஞ்சால் இந்த மாதிரி போய் விஷயங்களை போய் பயந்து 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 கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை போய் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பௌர்ணமி பண்ணலாம். ரெண்டாவது சுபிட்சமான விஷயங்கள். சுபிட்சமான விஷயங்கள் இல்லாமல் இப்போ கல்யாணமே ஆகலான்னு வச்சுக்கோங்க, அப்போ அது சுபிட்சங்கள் தடையாக இருக்குது. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னாமா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருக்கிறதுல அடியே எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், பசும்பால் இருக்கு பாருங்க, அவ்வளோ பெரிய தாந்திரிக பரிகாரம் அது. உண்மைம்மா, இது சத்தியம். நீங்கள் சும்மா அந்த பாக்கெட் பாலெல்லாம் வச்சு சொல்லக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, அப்புறம் தப்பாகும். அப்போது நான் சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையான கறந்த பசும்பால் வந்து அந்த பசும்பாலை எடுத்து நீங்கள் எந்த தெய்வம் வேணால் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன தெய்வம் வேணால். ஏன்னா எந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும் வணங்கக்கூடாதுன்னு யாரும் ஒருத்தர் நம்மளை சொல்லக்கூடாது. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கே கூட தொடர்ந்து மினிமமாக 16 days to 48 days அவங்க அபிஷேகம் பண்ணால், அதுவும் அந்த பௌர்ணமியிலேருந்து அபிஷேகம் பண்ணாங்கன்னா என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதோட தத்துவம் என்னன்னாமா, அந்த பௌர்ணமியில் ஆனால் ஆரம்பிக்கணும். ரொம்ப மனக்கவலையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இதுவே ஒரு தாந்திரிக பரிகாரமாக கூட வச்சுக்கலாம். அந்த பசும்பால், அதுவும் நாட்டு பசும்பால் கிடைச்சா சூப்பர். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ அதை அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு தொடர்ந்து பண்ணுனா எப்பேற்பட்ட மனக்குழப்பம் இருந்தாலும் சரியாக போயிடும். இந்த பாலுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம், சுபிட்சம். சுபிட்சம்னா எவ்வளவோ உழைக்கிறோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தொழிலில் முடங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பௌர்ணமியில் பூஜை பண்ணலாம். அதே மாதிரி அந்த பித்ருக்கள்னால வரக்கூடிய சில விஷயங்கள் தடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ஒவ்வொரு பாவம் அடிக்குமா. பாவகம்னா ஒரு ஜாதகத்தில் இந்த பாவகம் ஒரு சில பேருக்கு தொழில் அடிக்கும், சில பேருக்கு பித்ருக்கள் மூலமாக வாரிசு அடிக்கும், சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் ஆக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அது என்ன பாவங்கள் கெட்டு போகுதோ அது சம்மந்தமான பூஜைகளை பண்ணலாம். அதே மாதிரி அந்த டயத்தில் கோ பூஜைகள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணும்போது, ஆனால் குறிப்பாக என்னென்னமா இந்த மாதிரி சுபிட்சமான வழிபாடுகள்லாம் பண்ணும்போது அது மாதிரி ஒரு சில காலத்துக்கு அவங்க மேக்சிமம் இந்த நான் வெஜிடேரியனை விட்டுட்டு, இப்போ மகாலட்சுமிக்கு நம்ம போய் கறி வச்சு படைப்போமா? இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்க. விநாயகருக்கு போய் கறி வச்சு படைப்போமா? இது பேசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த மாதிரி இந்த ஸ்வர்ணம் சம்மந்தமாக, செல்வம் சம்மந்தமாக இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் அவங்க செய்யும்போது மட்டும் இதுக்கு அகேன்ஸ்ட் அது. இதை அவங்க பண்ணி ஒரு பயிற்சி பண்ணினாலும் பண்ணலாம்.
பட் இந்த தாந்திரிகத்தில் வந்தாலே அமாவாசை பௌர்ணமிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூட்சமம் என்னென்னா, சில திதிகள்லாம் இருக்குமா. அஷ்டமி திதி எடுத்துக்கோங்க. அஷ்டமி திதி எடுத்திங்கன்னா வராத கடன் வந்துடும். ஆமாம்மா. சில ஜாதகத்தில் அந்த அஷ்டமி வந்து பார்த்திங்கன்னா வளர்பற அஷ்டமியில் சில பேர் பிறந்திருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த வளர்பற அஷ்டமியில் இருந்து பிறக்கிறாங்கன்னா அந்த எட்டோனுக்குரிய அமைப்பில் இருக்கிறது வந்து ரொம்ப சூட்சம நிலையில் நல்லா வலுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எதிரியால் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ என்ன தான் இவங்க பணம் கொடுத்துருந்தாலும் அந்த அஷ்டமி திதியில் அவங்க சில பூஜைகள் பண்ணாங்கன்னா, அஷ்டமினாலே பயப்படுவாங்க சில பேர். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமா. பட் பொதுவாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு சதுர்த்தி திதினா சதுர்த்தி திதிக்கு எல்லாருக்கும் அது நல்லா இருக்கும் கிடையாது. அது சுயஜாதகத்தை பார்த்துட்டு இந்த திதி கரணங்கள்லாம் அடுத்த லெவல் தான். ஃபஸ்ட்டு சுயஜாதகம் தான். பட் இந்த திதி கரணங்கள் பார்க்கும்போது ஒருத்தருக்கு செட் ஆகக்கூடிய திதி அது எல்லாருக்கும் செட் ஆகுமா அப்படின்னா கிடையாது. சுயஜாதகத்தை பார்த்துட்டு தான் அது. நான் அடிக்கடி சொல்கிறது தான்மா நிகழ்ச்சிகளில், சுயஜாதகம் தான் ஒருத்தருக்கு டிட்டர்மைன் பண்ணுமே ஒழிஞ்சு நம்ம பொதுவான விதிகள் எப்பயுமே பொருந்தாது. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் வந்து சுயஜாதகம் தான் முக்கியம், பொதுவான ராசி பலன்லாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ கமெண்ட் அதாவது ஒரு வீடியோ போடுறோம், 12 ராசிக்கான ராசி பலன், தினப்பலனாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், மாத பலன், ஆண்டு பலன், எது போட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணும்போது கன்னி எனக்கு கரெக்டாக இருந்தது, ரிஷபம் அக்யூரேட்டாக இருந்தது, இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே தவறுன்னு சொல்ல வரீங்களா சார் நீங்கள்? நான் தவறுனே சொல்லலம்மா. நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையே ஒரு ட்ராமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வேணான்னு சொன்னாலும் நம்ம டைம் முடிஞ்சிச்சுன்னா தூக்கிட்டு போயிடும். என்ன, அதுதான் கசப்பான உண்மை. மித்ததெல்லாம் பொய்யான இனிப்பு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பட் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இருக்கிறதே ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். இப்போ இதில் நீங்கள் கமெண்ட் போடுறத மட்டுமே பார்க்குறீங்க. எத்தனையோ பேருக்கு பொருந்தாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? இப்போ கார்த்தாலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் ராசி பலன் போயிட்டுருக்கு. ராசி பலன் சொல்கிறவங்கள நான் தப்புன்னு சொல்லலை, பார்க்குறவங்களையும் தப்புன்னு சொல்லலை. அதோட வேல்யூன்னு ஒன்று இருக்குமா. ஓகே, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும்னா, தயவு செஞ்சு உங்களை எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவேன்னா, அந்த தினப்பலன்லாம் பார்க்குறத விட்டுட்டு அட்லீஸ்ட் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த மாதம் அவங்க ஜாதகத்துக்கு இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா ஜான்வரி டு டிசம்பர் எப்படி இருக்குங்கிறத அந்த சுய ஜாதகத்தில் இருக்கும். இதுக்காக மாத பலன் சொல்கிறவங்க தப்புன்னு நான் சொல்லலை, வார பலன் சொல்கிறது தப்புன்னு சொல்லலை. என்னதான் அவங்க பொதுவாக சொன்னாலும் நம்ம சுய ஜாதகத்துக்கு அது வேலை செய்யுமானா வேலை செய்யாது. இதில் என்ன வரும்னா, குருவி உட்காந்து பனங்காய் விழுந்த கதையாக நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட் போடக்கூடியதில் 1000 பேரில் ஒரு 5 பேர் போடுவாங்க. அதில் 995 பேர் திட்டுறது உங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களாம்மா? பட் இது எதுக்காக ஜனனகால ஜாதகம் மட்டும் பார்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ குரு பயிற்சி சொல்கிறோம்மா, நான் சொல்கிறத ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ குரு பயிற்சிக்கு சொல்கிறோம், குரு பயிற்சி இப்படி ஆக போகுது, இந்த ராசிக்காரர் அப்படி ஆக போகிறார், இப்படி ஆக போகிறார், கோடீஸ்வரன் ஆயிடுவார், ஜாக்பாட்டுன்னு சொல்லிலாம் நீங்கள் டைட்டில்லாம் போடுவீங்க. எல்லாருக்கும் ஜாக்பாட் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அப்போ என்ன, அப்போ நல்லா பேசக்கூடிய அன்பர்கள் எல்லாமே என்ன கடைசியாக சொல்லி அந்த டேக் பண்ணி முடிப்பாங்க, இது பொது பலன். இந்த பொது பலனோட பலனோட வேல்யூ என்ன? 30%, 20 to 30% தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுடைய சுயஜாதகத்தில் மோசமான காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது குரு பயிற்சியாக இருக்கட்டுமா, சனி பயிற்சியாக இருக்கட்டுமா, ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டுமா, நான் சொல்கிறது புரியுதுங்களா? எதா வேணா இருக்கட்டும், பொது பலன் நல்லா இருந்து ஜனனகால ஜாதகம் ரொம்ப மோசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன தான் இவங்க சொன்னாலும் இந்த 30% வந்து அதை சப்சைட் பண்ணவே பண்ணாது. ஓகே. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுயஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க அதுக்கான வழிபாடுகளையும் சேர்த்து பண்ணாதான் மாறுமே ஒழிஞ்சு இல்லைன்னா மாறவே மாறாது. இதுதான் உண்மை. இதை எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுல கருத்துக்களில் ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஓகே சார். சரி, இதே இதில் இன்னொரு கேள்வியும் எனக்கு இருக்குது. நிறைய பேர் சொன்னது என்னென்னா, 2024 பாதிக்கு மேலே சில ராசிகளுக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அந்த நிலையில் வந்து அவங்களுக்கு தொழில் இருக்காது, கஷ்டம் இருக்கும், வீட்லேயே முடங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இதை நான் என்னோடய லைஃப்பில் நான் பொருத்தி பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நான் கன்சீவாக இருந்தேன், எனக்கு குழந்தை பிறந்தது. எனக்கு சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நடந்தது. இப்போ இந்த இடத்துல வந்து ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொன்ன அந்த 30% கூட மேட்ச் ஆகலை அப்படின்னும் போது இந்த இடத்துல ஜோதிடம் வந்து தோத்துருதா சார்? ஐயோ, நீங்கள் அது பெரிய வார்த்தை. எப்படின்னா,
ஜோதிடம் சத்தியமாக உண்மை. நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னாம்மா ஜோதிடம்ன்றது என்னன்னாம்மா ஜோதியை காட்டி திடம் கொடுக்கக்கூடிய அற்புதமான கலை. நீங்கள் புரிஞ்சுக்கணும். வேதத்தின் கண்ணு ஜோதிடம். நாங்கள் இப்போ வேதத்துக்கே கண் எதுன்னா ஜோதிடம். ஜோதிடர்களோட கருத்துக்கள் மாறலாம். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது இப்போ அவங்க சில பேர்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், இது எக்ஸ் வாஸ்து, ஒய் வாஸ்து, இது என்னோட வாஸ்து, அது உன்னோட வாஸ்து, பேராக வச்சுக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரிலாம் கிடையாதுங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ராமாயண காலத்துலேருந்து மகாபாரத காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்கள்லேயே ஜோதிடம் உண்மைதான். இப்போ நீங்கள் உங்கள் சப்ஜெக்டுக்கே வருவோம்மா. இப்போ இதைத்தான் நான் சொன்னேன் நாசுக்கா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது நீங்களே அட்மிட் பண்ணுறீங்க பாருங்கள், நீங்களே அக்னாலேஜ் பண்ணீங்க. என்ன அக்னாலேஜ் பண்ணீங்க? அவங்க சில பேர் சொன்னாங்க, என் ராசிக்கு இப்படிலாம் சொன்னாங்க, ஆனால் நான் சந்தோஷமாக இருந்தேன், கன்சீவ் ஆகிட்டேன், சந்தோஷமாக பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போது இதில் நான் ஏன் ஸ்ட்ராங்காக உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஒரு சகோதரி மாதிரின்றனால சொல்கிறேன். நானே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், நடந்துச்சா நடக்கலையா, அதுதான் விஷயம். நீங்கள் எங்கே போக சொன்னோம் அங்கே போனீங்க, அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை வந்துச்சா இல்லையா, முருகனே வந்தாரா இல்லையா. எதுக்கு சொல்கிறேன்னா ஜனனகால ஜாதகம் பேசுமம்மா. இதுக்கு தான் நான் எல்லாத்தையும் கெஞ்சுறது என்னென்னா, ஒவ்வொரு டைமும் இதுக்கெல்லாம் டைத்தை வேஸ்ட் பண்ணுறத விட இன்றைக்கி மேஷராசிக்கு என்ன சொன்னாங்க, இன்றைக்கி மீன ராசிக்கு என்ன சொன்னாங்கன்ற நேரத்தை விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பிளான் பண்ணிவிட்டு, இல்லை உங்களுக்கு தசாநாதன் இப்போ இந்த வருஷம் எடுத்துக்கோங்கம்மா, 2025 எடுத்துக்கோங்க. இப்போ என்ன இருக்கும் அப்படின்னா 3 கிரகங்கள் மாறுது. ஒன்று ராஜகிரகமான குரு மாறுறார், இதுபடி பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி சனி மாறுறாரு, அப்புறமா ராகுகேது மாறுறாங்க. இப்போ இந்த மாதிரி பலன்கள் இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே அன்பார்ந்த நேயர்களே கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா, உங்களுடைய சுயஜாதகம் இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகுது, உங்களுடைய சுயஜாதகம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது, உங்களுடைய சுயஜாதகம் குரு பயிற்சி என்ன கொடுக்க போகுது, இப்படி அவங்க பழகிட்டாங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்கும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்மளை பிடிச்சி தள்ளும், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த இடத்துல அப்படி படுகுழியில் தள்ள பார்க்கும். ஆனால் இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தள்ளும் போது சுதாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நம்மால் செஞ்சுக்க முடியும். சில விஷயங்களில் நம்ம தப்பிக்கவே முடியாது. அதையும் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா காஷியஸாக போகலாம். ஓகே சார். சார் இன்னைக்கு அதாவது நம்மளுடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு வேலை செய்து அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு வேளை சுய ஜாதகத்தை பார்த்து நாங்கள் இந்த 2025 ஆரம்பிக்கிறாங்க, அதாவது எங்களுடைய சப்ஸ்கிரைபர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது 90% அவங்களுக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்ற முடியுமா? 100%, 200%, 500% ஐ ப்ராமிஸ்டஸ். இது உங்கள் சப்ஸ்கிரைபர்னு சொல்கிறத விட நம்ம சப்ஸ்கிரைபர் ஆதன் ஆன்மீகம்ங்கிறது நம்மளோட நேயர்கள். அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் 2019 நான் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்ம ஜாதகத்தில் எழுதாத எதுவுமே நமக்கு நடக்காது, நமக்கு இல்லாத ஒன்று நமக்கு கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்குமா, சுய ஜாதகம் சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாமே, சும்மா இப்போ மீன ராசிக்கு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜொஜோ ஜென்மத்தில் சனிங்க, அப்படிங்க 7 நாட்டு சனிங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, கவனமாக இருங்க, அப்படி இப்படி சொல்லுவாங்க. சொன்னால் அந்த மீனராசி அன்பர்களுக்கு அந்த ஜாதகத்துக்கு வலுவான சூப்பரான அமைப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜனனகால ஜாதகத்துக்கு இதை நீங்கள் ஒரே ஒரு பிளானட்டை வச்சு பேசக்கூடாது. ஜோதிடம் என்பது காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ், புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு சூப்பர் தசாநாதன் நடக்குது, சூப்பர் புத்திநாதன் நடக்குது, சூப்பராக இருக்கிற டைம் இருக்குது. இந்த 7 நாட்டு சனியெல்லாம் அவங்களுக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் செய்யாது. இதில் எத்தனை பேர் நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் என் அன்பார்ந்த நேயர்களே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7 நாட்டு சனியில் ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, அஷ்டமத்து சனியில் ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. சொல்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த கான்செப்ட் ஜெயிச்சிரும். என்ன நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜனனகால ஜாதகத்தில் நல்ல கோள்கள் அடைவுகள் இருந்தால், இப்போ இந்த கோல்சார பலன்கள் தீய பலன்கள் கொடுக்குதுன்னா இது அதை சப்சைட் பண்ணிடும்னா அந்த வெற்றிகள் தானாக வரும். அப்போ அந்த டயத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு எல்லாமே சொன்னாங்க ஆனால் நான் சந்தோஷமாக இருந்தேன்னு பார்த்தீங்களா, சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்போ கோல்சாரம் போயிடுச்சு பார்த்தீங்களா, உங்கள் ஜனனகால ஜாதகம் ஜெயிச்சிருச்சு பார்த்தீங்களா. இதே தாம்மா உண்மை. அப்போ ஜனனகால ஜாதகத்தையும் இப்படி வச்சு பார்க்கும்பொழுது வராத இந்த துன்பங்கள் எழுதப்படாதது வராது. அதே மாதிரி நமக்கு எழுதப்பட்ட விஷயங்கள் நம்ம சாமி கும்பிட்டாலும் சாமி கும்பிடலைன்னாலும் எத்தனையோ பேர்மா, நான் அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சாமியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட என்கிட்ட ஹாரோஸ்கோப் பார்த்துட்டு போவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஹாரோஸ்கோப்புங்கிறது வேற, ஜோதிடம்ங்கிறது ஒரு கணிதம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கு மீறி சில விஷயங்கள் இருந்தாலும் அப்போது நடக்கும்னு எழுதப்பட்ட ரூல் இருந்ததுன்னா அது நடக்கும். இதுக்கும் சாமிக்கும் சம்மந்தம் இல்லை.
அப்போது பக்தியாக இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் ஏன் நம்ம பண்ணுறோம், பரிகாரம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்ட காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பணும். நீங்கள் சாமியை மட்டும் தான் நம்பணும்னு சத்தியமாக கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ யூகேலேருந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் பேசுவாங்க, நிறைய பேர் முஸ்லீம்ஸே நிறைய கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நான் போயிட்டு நீங்கள் ஸ்ரீகாளஹஸ்தி போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அப்போ தர்மங்கள் செய்வது கூட பரிகாரமே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? தானங்கள் செய்வது கூடமே பரிகாரமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பண்ணும்போதுமா யாராக இருந்தாலும் சரி, அதுவும் குறிப்பாக நம்ம ஆதன் நேயர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேர் வந்தாலும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிற விஷயம் என்ன, நம்மளோட நேயர்கள் தனி, அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கம்மா. ஜாதகம் தான் 100% வேலை செய்யுது அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இதை பார்த்து எங்களுடைய ஆதன் ஆன்மீக நேயர்கள் வந்து ரொம்ப பயனடைவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.